ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்குறதுல ஒரு 2 விதமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய 2 அப்டேட் பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக இதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருந்தாலும் நீங்கள் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 பற்றியும் கிளியராக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பாஸ்போர்ட் தரப்புலேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, 14 வருஷத்துக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஆன்லைனில் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக புக் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். பாஸ்போர்ட் கட்டணம் உயர்வு, இந்த கட்டணம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 4 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஓல்டு அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த கட்டணம் அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இல்லை என்னென்ன கட்டணம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது நார்மலாக 36 பேஜ் கொண்ட ஒரு சாதாரண ஒரு பாஸ்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா ரூ. 1500 இருந்துச்சு. இப்போ வந்து புதிய கட்டணமா ரூ. 2500 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தட்கல்ல ஒரு 5 டேஸ்லேயே உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து கையில கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரூ. 3500 இருந்து இப்போ கரண்ட்ல ரூ. 3500 இருக்கு. அதை வந்து 5000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி 60 பக்கம் பாஸ்போர்ட்ல வந்து 2 விதமா இருக்குது. ஒன்று வந்து 36 பேஜ், ரெண்டாவது வந்து 60 பேஜ். இந்த 60 பேஜ் பக்கம் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட்கான பிரைஸ் வந்து நார்மல் பிரைஸ் ரூ. 2000 ஆகும். ரூ. 2000 ஏற்கனவே இருந்துச்சு. அது வந்து ரூ. 3500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட்கல் முறையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 5 நாளில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து கை கிடைச்சிரும். ரூ. 4000 இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் வந்து ரூ. 6000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் அப்படிங்கிறது அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இந்த ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதும் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடையில்லை. அதாவது எஃப்ஐஆர் பதிவை மட்டுமே காரணம் காட்டி பாஸ்போர்ட் வழங்க மறுக்க முடியாது. புதிய பாஸ்போர்ட்டை 4 வாரங்களில் வழங்க உத்தரவு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் இருக்கும். எஃப்ஐஆர் வச்சு அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்ல முடியாது. அது ஒரு சில கேட்டகரி வந்து எஃப்ஐஆர்ஸ் வந்து இருக்குது. அவங்க வந்து என்ன குற்றம் வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான எஃப்ஐஆர் தான் வந்து அவங்களுக்கு அவங்க மேலே வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எஃப்ஐஆர் இருந்தாலும் ஒரு சில குற்றங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தடை இல்லாமல் வந்து 4 வாரங்கள்ல வந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறத மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மதுரை பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கெல்லாம் வந்து எஃப்ஐஆர் உங்கள் பேரில் இருந்து பாஸ்போர்ட் எடுக்க முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் தாராளமாக அவங்க கிட்ட வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதான் அந்த 2 அப்டேட் வந்து இப்போதைக்கு வந்து அப்ளிகபிள் ஆக போகுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் அப்டேட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.